பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம், ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம், வளைகுடாவில் நடக்கக்கூடிய யுத்தத்தை பற்றி. இதில் சம்மந்தப்பட்டிருக்க ஒரு மிக முக்கியமான வேர்ல்ட் லீடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப். இன்றைக்கி பட்டி தொட்டிலாம் ஃபேமஸ் ஆகக்கூடிய அளவுக்கு ட்ரம்ப் இருக்கார் அப்படின்னா அவர் பண்ணக்கூடிய அதிரடிகள். நேற்று இரவு, அதாவது முந்தானத்து இரவு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவிட்டிருந்தார். அந்த பதிவின்படி ட்ரம்ப் எனக்கு ஃபோன் பண்ணி இந்திய அமெரிக்க உறவை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது, குறிப்பாக டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப். ஏன்னா இப்போ G414 இன்ஜின்ஸ் நம்ம தேஜஸ் விமானத்துக்கு தேவை. அந்த இன்ஜினை இந்தியாவிலே தயாரிக்கிறதுக்கு ஒரு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரோட ஒரு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் பெண்டிங் இருக்குது. MQ-9Bயாக இருக்கட்டும், யூஎஸோடைய சேட்டலைட் டெக்னாலஜியாக இருக்கட்டும், இது போன்ற பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி அவர் பதிவிட்டிருந்தார். டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்பு, டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், வர்த்தகத்தை பற்றி நான் நிறையா பேசணும்னு சொல்லிட்டு. அதில் கடைசி லைன் ரொம்ப முக்கியமானது. இப்போது மேற்கு ஆசியாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய யுத்தம், இந்த பிரச்சனையை எப்படி சீக்கிரம் தீர்க்கிறது, அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை எப்படி வந்து ஃபேர் அண்ட் ஃப்ரீயாக எல்லாருக்கும் போயிட்டு வர மாதிரி, தங்கு தடையின்றி வர்த்தகம் நடைபெற மாதிரி வைக்கிறதுன்ட்டு இந்த லாஸ்ட் லைன் தான் ஹைலைட் இதில். ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்றது மிக முக்கியமாக இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரே பேஜில் நிற்கிறாங்க. இப்போ ஈரான் அமெரிக்காவில் எந்த சார்பு எடுக்கிறோம், எந்த நாடு அப்படின்ற போது சார்பற்ற இடத்துல தான் நம்ம இருக்கணும். பட் நமக்கு தேவையானதை நம்ம பேசணும். நம்ம நாட்டுக்கு மிக முக்கியமாக எனர்ஜி இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. எந்த அளவுக்கு மக்கள் பேனிக் ஆனாங்கன்றதை பார்த்தோம் மார்ச் மாதம். ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை ஓப்பன் பண்ணுறதை பற்றி ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் ட்ரம்ப்பும் மோடி அவர்களும் செஞ்சுருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். 2026 இது 3வது முறை 2 தலைவர்களும் பேசிக்கிறாங்க. ஈரான் சீஸ்ஃபயருக்கு பிறகு பேசக்கூடிய ஃபஸ்ட்டு கால் இதுதான். இது பேசுகிற அன்னைக்கு 6 இந்திய கப்பல்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை கடந்து வந்திருக்கு. அமெரிக்காவும் டிஸ்டர்ப் பண்ணலை, ஈரானும் டிஸ்டர்ப் பண்ணலை. இந்தியாவுடைய கடற்படை எஸ்கார்ட் பண்ணி வெளியில் கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த கால் வந்து 40 நிமிஷம் நடந்திருக்குது. யுஎஸோடைய அம்பாசடர், இந்தியாவுடைய தூதர் செர்கோய் கோர் அவர்கள் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணார். குறிப்பாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதி பிப்ரவரி ஈரானோடைய நம்மளோட ட்ரேட் டீல் பற்றி பேச்சுவார்த்தை நடந்து அதன் பிறகு அறிவிக்கப்பட்டது தெரியும். 24 மார்ச் போர் உச்சத்தில் இருக்கும்போது அப்போ பிரதமர் அவர்கள் பேசியிருந்தார். அந்த டைமும் கால் பண்ணது ட்ரம்ப் தான். சீஸ்ஃபயருக்கு பிறகு 2 பேரும் பேசிக்கிறது இதுதான் முதல் முறை அப்படின்றத பார்க்குறோம். இப்போ வெர்பாட்டமாக நம்ம மோடி அவர்கள் சொன்னதை வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரிசீவ்ட் a call from my friend President Donald Trump. We reviewed the substantial progress achieved in bilateral cooperation in various sectors. We are committed to further strengthening the comprehensive global strategic partnership in all areas. We also discussed the situation in West Asia and stressed the importance of keeping the Strait of Hormuz open and secure. ஸோ கிளியர் கட்டான 2 மெசேஜ். இந்த இரு நாட்டு உறவு அப்படின்றது அந்த பழைய சிக்கல்கள்லேருந்து, அந்த பழைய மனக்கசப்புகள்லேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்றது ஒன்று. 2வது, இந்தியா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை ஓப்பனாக வச்சுக்கணும் அப்படின்றது 2வது. இதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்றத ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக பிரதமர் அவர்கள் கொடுத்துருக்கிறாருன்றதை பார்ப்போம். இந்த சைடு சரி, இந்த சைடு சரி, நம்ம அங்கேயும் சப்போர்ட் பண்ணல, யாரையும் எதிர்க்கவும் இல்லை. பட் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் காம்ப்ரமைஸ் கிடையாது அப்படின்றத பிரதமர் மோடி அவர்கள் உறுதி செஞ்சுருக்காரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் பதிலுக்கு வந்து வி ஆல் லவ் யூ அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருந்தாரு. அதே மாதிரி செர்கோய் கோர் அவர்கள் பேசும் பொழுது மோடி அவர்கள்ட்ட கடைசியாக, அதாவது பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது வி ஆல் லவ் யூ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ வி ஆல் லவ் யூ அப்படின்னு சொல்லி ஒரு அந்த நட்புக்கு உண்டான ஒரு வார்த்தையை பேசி வச்சாரு அப்படின்னு சொல்லி செர்கோய் கோர் சொல்கிறாரு. ஸோ செர்கோய் கோருடைய அட்வான்டேஜ் என்னன்றதை நம்ம முதலே இப்போ பார்த்துருக்கோம், நான் நிறையா சொல்லியிருக்கேன் இதை பற்றி. அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப்போடைய பர்சனல் ஃப்ரெண்ட், அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்டு இவருடைய கேம்பெயின் தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த மியூசிக் டிஜே, இந்த வியூகத்தில் இருந்த டீமில் மிக முக்கியமான நபர்.
இப்போ இவருக்கு பாஸாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. அதுக்கு மேலே மார்க்கோ ரூபியோ ஃபாரின் செக்ரட்டரி இருப்பார். மார்க்கோ ரூபியோக்கு மேலே ஜேடி வேன்ஸுக்கு மேலே ட்ரம்ப். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவங்க யார் த்ரூவாகவும் பேசணுன்றது அவசியம் இல்லை. ட்ரம்ப்புக்கு நேரடியாக ஃபோன் போட்டு பேசக்கூடிய ஒரு நெருக்கமான நபர். ஸோ இவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா இது நம்ம ஒரு 100% உண்மை அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ இப்போது ஒரு கிளியர் கட்டான இன்னொரு மெசேஜும் பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் அவர்கள் பேசும்போது மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த பதிவை வந்து போட்டிருக்காரு. இப்போது மை டியர் ஃப்ரெண்டு ஏன்னா பிரதமர் அவர்களுடைய அந்த பொலிட்டிக்கல் மெசேஜிங் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். இஸ்ரேல் பிரதமரை பற்றி பேசும்போதோ இல்லை ஃப்ரெஞ்ச் அதிபரை பற்றி பேசும்போதோ அந்த க்ளோஸ்னஸ் அதிகமாக வந்து இது பண்ணுவார். இது இப்போ அமெரிக்கா இந்தியாவுக்குமான உறவு 100% ரிசல்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. ஸோ மை டியர் ஃப்ரெண்டுன்றதுக்கு மேலே மை ஃப்ரெண்டுன்றதை யூஸ் பண்ணியிருக்காரு. ட்ரம்ப் பதிலுக்கு வி ஆல் லவ் யூ எல்லா தலைவர்களையும் கேவலப்படுத்துறது ட்ரம்ப்போடைய ஒரு பாணி. ஆனால் இந்த இடத்துல அந்த ரெஸ்பெக்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுடைய இது தேவை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது செர்கோய் கோர் அவர்கள் இதை பற்றி ஏன்னா இதை பற்றி டீட்டெயில் கொடுத்தது செர்கோய் கோர் அவர்கள் தான். இதில் செர்கோய் அவர்கள் சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த உலகத்தையே பிணைய கைதியாக ஈரான் வச்சுருக்கிறாங்க. இது வந்து ஒரு சர்வதேச பாதை, யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸ் இருக்குது. இந்த இடத்துல ஆயில் மற்றும் கேஸோட ப்ரைஸ் போனதுக்கு அதிகமானதுக்கு உலக மக்கள் சஃபர் ஆகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் ஈரான் தான். ஏன்னா அவங்க தான் இந்த இடத்துல ஹோஸ்டேஜ் பிணைய கைதிகளாக உலக நாடுகளை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குவைட் ஆப்வியஸ் அமெரிக்கா இந்த பாதையை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இது வந்து உலக நாடுகளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நன்மையை பயக்கும், இந்தியா உட்பட அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ கிளியர் கட்டாக இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது பெண்டிங்கில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் அமெரிக்கா இந்திய உறவில் ப்ளஸ் ஏன்னா இப்போ நமக்கு ஃபெர்டிலைசரும் தேவை. அமெரிக்காவும் ஒரு ஃபெர்டிலைசர் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடு, அதை நம்ம மறந்துடக்கூடாது. பட் அவங்களுக்குமே ஷார்ட்டேஜ் இருக்குது. ஸோ நிறைய விஷயம் அவங்க பேசியிருக்கிறாங்கன்ற போது பிக் டிக்கெட் இதில் பேசப்பட்டது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது தான். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கோர் அவர்கள் பேசும் பொழுது இப்போது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் நம்ம 30-40% நம்ம எனர்ஜியை வந்து ப்ரொக்யூர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற போது இந்த இடத்த அமெரிக்கா ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அமெரிக்காவுக்கு வந்து இந்தியாவை வந்து அவங்ககிட்ட வந்து எல்என்ஜி வாங்க வைக்கணும் அப்படின்றது. பட் எல்என்ஜி நம்ம வாங்குறதுல பிரச்சனை கிடையாது, அமெரிக்கா ரேட்டும் காம்படிட்டிவ் தான். பட் தூரம் அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படின்றது அதிகம். ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இது சைனாவை மையப்படுத்தி தான் இவ்வளோ ஆக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு இந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாமே அப்படின்ற போது இந்தியாவுமே அதில் ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80 மில்லியன் அளவுக்கான ட்ரேட் டெபிசிட் இருக்குது. நம்ம அதிகமாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம், கம்மியாக இறக்குமதி பண்ணுறோம். இதுதான் ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எடுத்தாப்புல அவர் பதவிக்கு வந்த புதுசில் 2025. இப்போ அதை கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்படின்ற போது அவங்க மீண்டும் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தது அக்ரிகல்ச்சர். அமெரிக்காவுடைய விவசாய பொருட்களை இந்திய சந்தையில் அலோவ் பண்ணுங்க, பவுல்ட்ரி அலோவ் பண்ணுங்கன்ட்டு. அது நம்மளுடைய வாழ்வாதார பிரச்சனை. ஏன்னா விவசாயத்தில் பெருமளவுக்கு நம்பி இருக்கக்கூடிய 40-60 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாடு இந்தியா. ஸோ அந்த இடத்துல கன்செஷன் கொடுக்காம இப்போ கால சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜியே நம்ம டைவர்சிஃபை பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது வந்துருச்சு. இப்போ அமெரிக்காட்ட வாங்கலாமா வேணாமா அப்படின்றத விட அமெரிக்காட்ட வாங்க வேண்டிய கட்டாயம் அப்படின்றது வந்துருச்சு. ஒன்று காஸ்ட்டு, இன்னொன்று அவைலபிலிட்டி, தங்கு தடையின்றி வரணும். ஸோ அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய ஆயில் அண்ட் கேஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து கேப் ஆஃப் குட் ஓப்புன்னு சொல்லக்கூடிய நம்ம ஆப்பிரிக்காவை கண்டத்தை கடந்து வரக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றது இருக்குது. ஸோ கிளியர் கட்டாக இந்த இடத்துல இந்தியாவுடைய எனர்ஜி சப்ளை, இந்தியாவுடைய எனர்ஜி செக்யூரிட்டியை அமெரிக்கா உறுதி செய்கிறாங்க. இது என்னுடைய அனாலிசிஸு. ரெண்டாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் பற்றி, ஏன்னா ரொம்ப நாளும் இது போக முடியாது இந்த மாதிரியான சுச்சுவேஷனு. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் பற்றியும் இங்கே பேசியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்த இடத்துல செர்கோய் கோரோடைய அவர்கிட்ட கேட்கப்பட்ட இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இந்த மத்தியஸ்தத்தை பண்ணணுமா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இந்த மீடியேஷனை இந்தியா பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இதை வெல்கம் பண்ணுது, பல நாடுகளை வந்து நாங்கள் வெல்கம் பண்ணியிருக்கிறோம், வரவேற்றிருக்கோம். இப்போது இந்தியாவை பற்றி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா என்னுடைய நேர்மையான பதில்,
எல்லாருக்குமே இந்த பீஸ் ப்ராசஸில் உலக நாடுகள் எல்லாருக்குமே இதில் வந்து ஒரு பங்கு இருக்குது. அதில் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதே மாதிரி ட்ரம்ப் வந்து இந்த விஷயத்தில் யாராக இருந்தாலும் அவர் வரவேற்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த நாடு தான் பண்ணணும், இந்த நாடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு செலக்டிவான ஆப்ஷனை அவர் எடுக்கலை. இங்கே வந்து ஒரு கிளியர் கட்டான மெசேஜ் இருக்குது. ஏன்னா இந்தியாவுடைய டிப்ளமேட்டிக் சர்க்கிளில் இந்த பாகிஸ்தானுக்கு கிடச்சிருக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படின்றது அதிகமாக பேசப்படுது. ஸோ அவருடைய நேரடியாக மறைமுகமான செய்தி என்ன அப்படின்னா, பாகிஸ்தானை நாங்கள் விரும்பிலாம் எடுக்கலை, எந்த நாடு வந்தாலும் நாங்கள் ஒரே மாதிரி தான் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்புக்கு வந்து ட்ரம்ப்போடைய ஒரு பிரதிநிதியாக அவர் பேசியிருக்கிறாரு. இப்போது இது ஒரு வகையாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு கொடுக்கப்படக்கூடிய இன்விடேஷன் தான், நீங்களும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த இடத்துல இந்தியா அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனில் இருப்போம். ஈரானில் சபஹார் துறைமுகத்தில் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, கலாச்சார ரீதியாக ஈரான்ட்ட ஒரு நல்ல உறவு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அமெரிக்காவோட இன்விடேஷனை எடுத்துகிட்டு நம்ம போகிறோம் அப்படின்ற போது ஈரானை தனிமைப்படுத்தக்கூடிய அமெரிக்கா ஸ்ட்ராட்டஜியில் இந்தியாவை ரொம்ப அதிகமாக முன்னிலைப்படுத்துவாங்க. ஏன்னா இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணுறது, மணிப்பூர் சைஸில் இருக்கக்கூடிய இஸ்ரேலோ இல்லை பாகிஸ்தான் போன்ற ஒரு ஸ்டேட்டஸ் இல்லாத ஒரு நாடோ இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கிறதுக்கும் ஈரான்கிட்ட பேசுகிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா போன்ற நாடு இதை முன்னெடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக அமெரிக்காவோடைய கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய மிடில் பவர்ஸ் கனடா, தென்கொரியா, ஜப்பான் இந்த நாடுகளே இதில் இருந்து தள்ளி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே சமயம் பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய சைனா, பிரேசில் போன்ற நாடுகளும் இதுல இருந்து தள்ளி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான இடம். இப்போ இவங்க கொடுத்த இன்விடேஷனை அவங்க தரப்புலேருந்து நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பப்ளிக்காக ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இந்தியாவையும் நாங்கள் கூப்பிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு நாங்கள் வந்து அப்படியே ப்ரிஃபரன்ஷியலாக எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தையை போய் முன்னெடுத்து நடத்துறதெல்லாம் வந்து சரியான ஒரு முடிவாக இருக்காது. அரசாங்கத்துக்கு இது கிளியராக தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயில் ப்ரைஸு, கேஸ் ப்ரைஸு அதிகமானதுக்கு ஈரான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க ப்ளேம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஈரான் சார்பாக பேசக்கூடியவங்கள ஈரானே என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே சரியாக தான் போயிட்டு இருந்துச்சு, இவங்க போகிற துவக்கினதுனால தான் இன்றைக்கி கச்சா எண்ணெய் மற்றும் கேஸோட விலை ஏறிச்சு, இந்த தட்டுப்பாட்டுக்கு எல்லாமே அமெரிக்கா தான் காரணம், இஸ்ரேல் தான் காரணம்ட்டு இவங்க அதை வந்து பிளேட் அப்படியே திருப்பி போடுறாங்க. இல்லை, போர் நடக்கும்போது சர்வதேச எல்லைகளை தடுக்கிறது அப்படின்றது ஒரு நடக்கக்கூடாத நிகழ்வு, சர்வதேச விதிகளுக்கு எதிரானது. ஸோ இதுக்கு காரணம் ஈரான் தான் அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டாகவே இது பண்ணுறாரு. இப்போ ஈரான் அமெரிக்கா இப்போ இந்த இடத்துல இந்தியாவுக்கு என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்ற போது ஒரு பீஸ் ப்ராசஸில் ஒரு ரோல், ஆனால் ஆப்ளிகேஷன் கிடையாது. உங்களுக்கு எந்த ஒரு கட்டாயமும் நீங்கள் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்லாம் கிடையாது. பட் நீங்கள் வாங்க. ரெண்டாவது, அவங்களுடைய கச்சா எண்ணெய் மற்றும் கேஸை மிகப்பெரிய லெவலில் இப்போ ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவுக்கு எனர்ஜி செக்யூரிட்டியில் ப்ராப்ளம் வராதுன்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம். பட் இது தொடர்ந்து இந்தியா பர்ச்சேஸ் பண்ணுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் எழுது. அதே மாதிரி F414 இன்ஜின்ஸு மற்றும் MQ-9B Predator ட்ரோன் இது ஏற்கனவே பைப்லைனில் இருக்குது, இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகணும். அதே மாதிரி இதை பற்றி பேசும்போது டிஃபைனிங் பார்ட்னர்ஷிப் ஆஃப் 21st சென்ச்சுரின்னு சொன்னாங்க. 21ஆம் நூற்றாண்டை வடிவமைக்கக்கூடிய ஒரு கூட்டணி தான் இந்தியா அமெரிக்கா அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, ட்ரம்ப் மற்றும் மோடி அவர்களுடைய அந்த பர்சனல் ரிலேஷன் அதிகமாகுது. டேரிஃப் பற்றி ட்ரம்ப் பேசவே இல்லை. ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறதை பற்றி ட்ரம்ப் பேசலை. ஈரான்கிட்ட நம்ம ஆயில் வாங்குறதை பற்றி ட்ரம்ப் பேசலை. அமெரிக்க நிறுவனங்களுக்கு இன்னமும் இந்தியாவில் ஃபுல்லாக மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணாத பற்றி ட்ரம்ப் பேசலை. எங்களுடைய ஆயில் வாங்குங்க அப்படின்ற போது ட்ரம்ப்புக்கு இது ஒரு மிகப்பெரிய ஃபேஸ் சேவர் அவங்க நாட்டுக்குள்ள. ஏன்னா இந்தியா அமெரிக்காக்கான வர்த்தக பற்றாக்குறை அப்படின்றது கம்மியாயிரும். அவர் அங்கே வெற்றியை கிளைம் பண்ணலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் ரொம்ப வாலட்டைலாக இருக்கக்கூடிய ஏரியாவை நம்பி நாட்டை ரிஸ்கில் வைக்காமல் அமெரிக்காட்டேருந்து ஆயில் அண்ட் கேஸை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது நமக்கும் வெற்றி தான். உங்கள் கருத்துக்கள் என்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.